நடிகர் மன்சூர் அலிகானின் மகன் கைது செய்யப்பட்ட விவகாரத்தில் சென்னைக்குள் ஓஜி கஞ்சா வந்தது எப்படி என்ற திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. அது பற்றி இந்த தொகுப்பில் விரிவாக பார்க்கலாம். சில தினங்களுக்கு முன் சென்னை முகப்பேர் பகுதியில் கல்லூரி மாணவர்கள் சிலர் ஆன்லைனில் கஞ்சா வாங்குவதை ஜே நகர் போலீசார் கண்டுபிடித்தனர். இதில் 5 மாணவர்களை கைது செய்த போலீசார் கஞ்சா விற்பனை செய்யும் மொத்த கும்பலையும் பிடிக்க முடிவெடுத்தனர். அதன் பேரில் ஒவ்வொருவராக நூல் பிடித்து இதுவரை 19 பேரை கைது செய்துள்ளனர். இந்த 19 பேரில் ஒருவர்தான் நடிகர் மன்சூர் அலிகானின் மகன் துக்ளக். மன்சூர் அலிகானின் மகன் கைது செய்யப்பட்டவுடன் இந்த வழக்கின் மீது அனைவரது கவனமும் குவிந்தது. இதன் தொடர்ச்சியாக ராயப்பேட்டையைச் சேர்ந்த அசாருதீன், அவரது தந்தை நவாஸ் முகமது ஆகியோரையும் போலீசார் கைது செய்தனர். இவர்கள்தான் இந்த ஓஜி கஞ்சாவை வெளிநாட்டில் இருந்து வரவழைத்தது தெரிய வந்தது. அவர்களின் ஆடுங்கிறது நம்ம பேங்க் அக்கவுண்ட்ல இருக்க பணம் மாதிரி எப்ப வேணுமோ அப்ப எடுத்துக்கலாம். இங்க ஒருத்தர் பீட்டல் ஆடு வளர்த்து மாசம் பல லட்சம் சம்பாதிக்கிறார். ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணி கத்துக்கோங்க. நடத்திய விசாரணையில் ஓஜி கஞ்சா எப்படி சென்னைக்குள் வருகிறது என்ற திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. தாய்லாந்து நாட்டின் பேங்காக் நகரில் ஒரு போதைப் பொருள் கடத்தல் கும்பல் செயல்பட்டு வருகிறது. இந்த கும்பலிடம் டார்க் வெப் VPN மூலமாக ஓஜி கஞ்சா ஆர்டர் செய்யப்படுகிறது. ஆர்டருக்கான பணம் கிரிப்டோ கரன்சி வாயிலாக செலுத்தப்படுகிறது. பணம் செலுத்திய பின் விமானம், கப்பல் மற்றும் கொரியர் வாயிலாக ஓஜி கஞ்சாவை அந்த கும்பல் சென்னைக்கு அனுப்பி வைக்கிறது. அப்படி கொண்டு வரப்பட்ட ஓஜி கஞ்சாவை சென்னையில் வாட்ஸ்அப், டெலிகிராம் குரூப் உள்ளிட்ட நெட்வொர்க் அமைத்து கடந்த 1 வருடமாக தந்தையும் மகனும் விற்பனையில் ஈடுபட்டது தெரிய வந்துள்ளது. 1 கிராம் 1500 ரூபாய்க்கு வாங்கி 3000 ரூபாய் வரை விற்பனை செய்திருப்பதும் தெரிய வந்துள்ளது. மன்சூர் அலிகானின் மகன் துக்ளக் அலிகான் கடந்த 1.5 ஆண்டுகளுக்கு மேலாக போதைப் பொருள் வாங்கி நண்பர்களுக்கு விற்பனை செய்திருப்பதால் அவரது வங்கிக் கணக்கையும் போலீசார் ஆய்வு செய்யும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இதையடுத்து பேங்காக்கிலிருந்து சென்னைக்கு கஞ்சாவை அனுப்பும் போதைப் பொருள் கடத்தல் கும்பலை பிடிக்க தனிப்படை போலீசார் தீவிரமாக செயல்பட்டு வருகின்றனர்.